என் வாழ்க்கை நிறைய தத்துவங்கள் தான் சொல்லும். அதனால் எல்லாரும் இப்படி இருக்கலாம். நான் அறிந்த உண்மைகளே உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் வீடியோஸ் தான் என்னோடது. போர் அடித்தா யாரும் பார்க்காதீங்க. நம்மளோட உண்மையான அன்புக்கு நிஜமாகவே கட்டுண்டவர்களே தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுக்கும் மனதில் இடம் கொடுக்கக்கூடாது. நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார் கெட்டவர் யார்னு நம்ம பிரித்து அறிஞ்சு வாழறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும். இப்போ நான் சொன்னதோட தாத்பரியம் என்னென்னா, தயவு செய்து யாரையும் போய் நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க. நீங்களும் யாருக்காகவும் மாற வேண்டாம். அதுக்கெல்லாம் லைஃப் கிடையாது. நான் இப்போ 50+ இருக்கேன். ஐ எம் 54 years now. இன்னுமே போய் யார் எப்படியா இருந்தால் எனக்கு என்ன? வாழற காலத்தில் எல்லாம் வாழ்ந்தாச்சு, சரியா? நான் அன்றைக்கி எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்கேன். பிடிச்ச வாழ்க்கை பிடிக்கும், பிடிக்காதவா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, இல்லை ஒதுங்கி போங்க. நானாக தான் இருப்பேனுங்கிறத தெளிவாக இருக்கேன். அந்த மாதிரி யார் எப்படி இருக்காளோ அதை ஏற்றுக்கிறத ஒரு சக்தியும் எனக்கு உண்டு. ஏன்னா நான் இப்படி இருக்கிறதுனால. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சரி நீங்கள் பிடிக்கும், என்கிட்ட இது பிடிக்கும், இது பிடிக்காது, நீ இதை மாற்றிண்டா என் ஃப்ரெண்டாக இருக்கலாம். எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நான் எவ்வளோ வருஷம் நான் உயிரோடு இருக்க போகிறேன்? இன்னொரு 10 வருஷம் இருப்பேனா? எனக்கு எதுக்கும் ஒன்றை மாற்றி ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, உனக்காக ஒரு ஃபேஸ், அவனுக்காக ஒரு ஃபேஸ், அவளுக்காக ஒரு ஃபேஸ் தேவையே இல்லை. இந்த ஃபேஸை பிடிச்சவா என் கூட பழகுங்கோ. ஏன்னா இருக்க போகிறது ஷார்ட் ஸ்பேன். அதை நான் உணர்ந்தாச்சு. நீங்களாம் உணரலைன்னா போங்கோ, சரியா? உண்மையான அன்புக்கு மட்டும்தான் நான் கட்டுண்டு வருவேனே தவிர என்னை வச்சு யாரும் யாரோட இது லைஃப்பையும் மூவ் பண்ணிக்க முடியாது. புரியுறதா? ஐ எம் நாட் அ செஸ் காயின். ஓகே ஓகே. இதெல்லாம் சில விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் இல்லையா? எப்போவாது என் மூஞ்சி தெரிஞ்சால் வித்யா பேசியிருக்காளேன்னு எடுத்து பார்ப்பேன் இல்லையா? அப்போ இதெல்லாம் கேட்டுன்னு போங்க. புரியுறதா? அப்புறம் இப்போது தனிச்சு இருக்கிறவாளை என்றைக்குமே அலட்சியம் பண்ணாதீங்க. அவள் நீங்கள் அலட்சியம் பண்ணுறதை பற்றி அவள்லாம் கவலைப்பட மாட்டாள். அவர்களை ஆண்டவன் தன் சொந்த பாதுகாவலில் காத்து நிற்பான். அதாவது மனுஷன் கை விட்டுட்டாதான் படைச்சவன் துணை நிற்க தயாராகி விடுவான். மறந்துடாதீங்கோ. நாங்கள்லாம் தனித்து நிற்கலை, ஐசோலேட் ஆகி நிற்கலை. வி ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அவர் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களை பார்த்துக்க சொன்னான். நீங்கள் பிச்சு பீஸாக போட்டதுனாலங்க திருப்பி காடோட கையிலேயே போயிட்டோம். அவர் வழி நடத்துவர், நாங்கள் வழி நடந்து போயின்னு இருக்கோம். அதனால் யாருக்காகவும் நாங்கள் இல்லைங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எல்லாரும் ஃபோன் பண்ணிக்கோங்க. என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எதனால் பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், ஏன் பேசுகிறோன்னு பல முறை ஆராய்ந்து பார்க்கணும். காரணம், அவ்வார்த்தைகள் தான் உன் எஜமான். உன்னோட லைஃப்பையே தீர்மானிக்க போகிறது என்னது? உன்னுடைய வார்த்தைகள். சரி, சிம்பிளாக ஒரு வார்த்தை இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீ நிர்வாணமாய் வந்தாய், நீ நிர்வாணமாக செல்வாய். நீ பலவீனமாய் வந்தாய், நீ பலவீனமாகத்தான் போவாய். நீ பணம் மற்றும் பொருட்கள் இல்லாமல் தான் வந்த, பணம் மற்றும் பொருட்கள் இல்லாமலே தான் போவோம். உன் முதல் குளியல் யாரோ குளிப்பாட்டினர், உன் கடைசி குளியலும் யாரோ குளிப்பாட்டுவர். இதுக்கு நடுவில் தான் நம்மளோட குட்டி வாழ்க்கை. அதை அழகாக வாழ்ந்துட்டு போகிற வழியை பார்ப்போமா? எல்லாருக்கும் இது பொருந்தும். ஓகே? எதையும் அதிகம் சிந்திச்சு கவலையப்படாதீங்க. ஏன்னா கவலைகள் ஒருபோதும் தீர்வதில்லை. இன்றைக்கி ஒரு கவலை போனால் நாளைக்கு ஒரு கவலை வரும். ஒரு கவலையும் இல்லையேன்னு கவலைப்பட்டு உட்காந்த ஆளுகள்லாம் எனக்கு தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, இதுவும் கடந்து போகணுன்னு இன்னைய நாளை சின்ன புன்னகையோடு துவந்து வாழ்வோம். இது தேவையில்லாமல் உட்காந்துட்டு எதையாவது கனவு கண்டுட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. புரியுறதா உங்களுக்கு? முதல்ல ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப், பிகாஸ் தேர் ஹஸ் நெவர் பீன் அ பர்சன் லைக் யூ, நெவர் வில் பி அகெயின். ஒன்றா மாதிரி ஒன்று இந்த உலகத்தில் இன்னொன்று வரப்போகிறதில்ல. அதனால் நீ ஒன்றை முதல்ல லவ் பண்ணு. நீ உனக்காக, உன் சோலுக்காக, ஹாப்பினஸ்க்காக வாழு. லவ் யுவர் செல்ஃப். யூ கேன் நெவர் சாட்டிஸ்ஃபை அதர்ஸ். நீ இப்போ சில ஜென்மங்கள் இருக்குது, இம்மெச்சூர் ஜென்மங்கள், தான் நினச்சபடி எதிராளி மாறணும்.
நம்ம சொன்னபடி நம்மளே கேட்க மாட்டோம். யார் நம்ம மனசாட்சி சொல்கிறத நம்ம கேட்போமா? எவ்வளோ தூரம் கேட்டுருக்கு இல்லை இல்லையா? அப்போ எதிராளி எப்படி, நான் இன்னொரு சோல், இன்னொரு கர்மா, அவன் எப்படி நம்ம சொன்னபடி கேட்பான்? யாராக வேணா இருக்கட்டும். எதுக்கு போய் ஒரு அடக்குமுறை? அது தேவையில்லையே. இப்போ என்னோடய ரோல்லையே வந்த இன்னொரு ஆள் இருப்பாங்க அவங்க வீட்டில், அவங்கள்ட்ட இந்த அடக்குமுறை பருப்பு வேகுமோ? வேகாது. இங்கே வந்து எதுக்கு வேக வைக்கணும்? அவங்கவுங்க வீடை போய் பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது யாருக்கு சொல்கிறேன்னு கேட்குறவாளுக்கெல்லாம் தெரியும். நான் ஒத்துட்டையும் போய் வான்னு சொல்லவே வேண்டாம். என் வீடியோவை பார்க்குறவளுக்கே தெரியும் நான் கரெக்டாக யாரை சொல்லின்னு இருக்கேன்னு. ஆனால் பொதுவாக உலகத்துக்கு சொல்கிறேங்கிறது தான் பாயிண்ட். ஒரு ஜோக்கோடு முடிப்போமா? ரொம்ப ரஃபாக பேசிட்டேன் இல்லையா? உன் பொண்டாட்டியை அடிக்கிற அளவுக்கு நீ என்ன கேட்டான்னு கேட்குறான் மொத்தம். அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், தீபாவளிக்கு மீந்த பலகாரத்தை மக்கும் குப்பையில் போடணுமா மக்காத குப்பையில் போடணுமான்னு கேட்டேன். அவள் அடிக்கிறாடா என்ன அது என்ன குப்பைன்னு ஓகே. இப்போது இதுவும் கடந்து போகும். இது ஒரு நல்ல வார்த்தை. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். என்ன சந்தோஷம் வந்தாலும் என்ன துக்கம் வந்தாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்கணும்னு. நம்முடைய இது நாள் வரை வாழ்க்கையும் திரும்பி பார்த்தால் இந்த வாக்கியத்தின் மகத்தான உண்மையை உணர முடியும். எத்தனை வெற்றிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை மகிழ்ச்சிகள், எத்தனை துக்கங்கள் எல்லாம் சிறிது காலம் தங்கி கடந்து போகிறது. வந்ததெல்லாம் நம்ம விட்டு போவதால் நம்முடையதல்ல அப்படின்னு தெரியுறது இல்லையா? வந்து போவதெல்லாம் நம்முடையதல்ல என்பதால் நாம் வெறும் பார்வையாளர்கள் தான், ஆடியன்ஸ் தான். நம்மளோட இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நம்ம கர்மா நம்மள்கிட்ட விளையாடிட்டு போகும். அந்த கர்மாவில் தானே பிறக்கிறோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போது அந்த கர்மாவோட விளையாட்டு நம்மளை உடம்பை வச்சுட்டு நம்மளை பார்க்க வச்சு நம்ம விஷனோடு அது விளையாடுறப்போ நம்ம ஏன் மனசில் எடுத்துக்கணும்? கடந்து போகும். சரி, இந்த கஷ்டப்படத்தான் நம்ம பூமியில் வந்திருக்கோம் போல் இருக்குது, இந்த சந்தோஷப்படத்தான் நம்ம பூமியில் வந்திருக்கோம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டையா அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஆஹா நமக்கு இனிமேல் சந்தோஷமாக வரும் அப்படின்னு உட்காரக்கூடாது. இந்த கஷ்டம் நமக்கு மட்டும் வந்துருத்தேன், நமக்கு மட்டும் தான் வரும். ஏன்னா அது நம்ம கொஸ்டின் பேப்பர், புரியுறதா? நம்ம கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஆன்சர் எழுதுவோம். நம்ம கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வாழ்க்கை. நீ அடுத்தவங்க கொஸ்டின் ஆன்சரை பார்த்தெல்லாம் எழுத வேண்டாம். அப்போது இது மாதிரி நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. அதனால் என்ன பண்ணணும்? நல்ல மனுஷாலை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் பழகுங்கள். உறவுகளோடு பழக வேண்டாம் சொல்லலை, உறவுகளையும் நல்ல மனுஷாக இருந்தால் பழகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எவ்வளோ நாள் நம்ம எல்லாரோடையும் பழகிட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம், எல்லோரும் எவ்வளோ நமக்கு இவ்வளோ நாள் லைஃப் ஓட்டினதுக்கு ஒரு கெத்தை காட்டின்னு தெரிகிறாளா, இல்லைன்னா நமக்கு உதவியாக இருக்காளா அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பார்த்துட்டு நீங்கள் நிறைய விட்டு கொடுத்தாச்சு வாழ்க்கையில். இன்னுமே என்ன பண்ணணும்னா ஒதுங்கி விலகி நில்லுங்க. நமக்கு வாழ்கிறன்னு ஒன்றும் வேண்டாம். அவளால் முடிஞ்சது துரோகங்கள் தான் பண்ணுவாள், நமக்கு தேவையில்லை. தூர நிற்கிறது நல்லது. புரிஞ்சுதா? ஓகே. ஒரு வாழ்க்கை புரியணுன்னா நம்ம 3 இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணணும். என்னெல்லாம் இடம் தெரியுமா? ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஜெயில், ஒரு கல்லறை. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? அங்கே போனால் தான் தெரியும், நமக்கு ஒரு விஷயம் புரியும். உலகத்தில் எதுவுமே ஆரோக்கியத்தை விட அழகானது இல்லை அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் தான் புரியும். ஒரு ஜெயிலுக்கு போனால் தான் தெரியும் வாழ்க்கையில் ஒரு ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலைங்கிறது எவ்வளோ ஒரு ப்ரிஷியஸ் திங். நம்ம ரோட்டில் கிடக்கிற பிச்சைக்காரன் கூட அவன் நினச்ச நேரம் சாப்பிட்டு படுத்து கிடக்கும். சொரிநாய் கூட அது சாப்பிட்ட, அது பசிக்கிற நேரம் ஏதோ கிடச்சது சாப்பிட்டு படுத்து கிடக்கும். இந்த ஒரு ஃப்ரீடம் கூட பல குடும்பத் தலைவிகளுக்கு கிடைக்கிறது இல்லை. மனுஷாதான் எல்லாம் இருக்கும், ஆனால் குடும்பத் தலைவிகள் நினச்ச நேரம் சாப்பிட்டுட்டு படுக்கிறது எத்தனை குடும்பத் தலைவிகள் சொல்லுங்க கேட்போம். அதனால தான் ப்ரிசனுக்கு போய் பார்த்தா தான் அந்த ஃப்ரீடம் பற்றின விஷயம் தெரியும் உங்களுக்கு. கல்லறைக்கு போனால் தான் உங்களுக்கு லைஃப் இஸ் ஒர்த் அப்படிங்கிற விஷயமே ரியலைஸ் ஆகும். இப்போ என்னென்னா யூ வில் ரியலைஸ் தட் லைஃப் இஸ்
worth nothing. The ground we walk on today will be our roof tomorrow. புரியுதா? நம்ம இன்றைக்கி எங்கே நடந்துட்டுருக்கோமோ அதுதான் நம்மளோட ரூஃபுங்கிறது எங்கே போனால் தெரியும்? கல்லறைக்கு போனால் தெரியும். பூமிக்கடியில் போட்டு மூடியிருப்போம். அப்போ தான் நமக்கு அந்த நம்ம நடந்துட்டு இருந்த இடமே நம்மளோட ரூஃபுங்கிறத நம்ம உணர்வோம். லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். ஃபுல்லாக வாழுங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கிறதோ உங்களோட கேப்பபிலிட்டிக்கு பண்ணி, அதுதான் கர்மா. பிடிச்சதெல்லாம் பண்ணிட முடியாது. உன் கேப்பபிலிட்டிக்கு நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். பர்த்டே கொண்டாடுறது ஐபேக்காவில் போய் வாங்கி வச்சு கொண்டாடலாம். 1500 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கேக் வாங்கி கொண்டாடலாம். ஒரு சின்ன கப் கேக் வாங்கி வச்சு கொண்டாடலாமா? கேக்கே வேண்டாம்ப்பா. ஒரு இட்லி வாங்கி நம்ம ரைஸ் கேக் வச்சு கொண்டாடலாமா? அதுவும் வேண்டாம்ப்பா. 4 சாக்லேட்டை வச்சு ஹாப்பியாக கொண்டாடலாமா? இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது. லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். ஒன்றும் இல்லை, நம்மள்கிட்ட இருக்கிற அரிசி மாவையும் கொஞ்சம் சர்க்கரையும் கலந்து எறும்புகளுக்கு போட்டு அன்னதானம் பண்ணி கொண்டாடலாமா நம்ம பர்த்டேவை? எவ்வளோ பெரிய சூப்பர் திங் இல்லை? அவ்வளோ ஜீவன் சந்தோஷப்படும் நம்ம பிறந்தோம்னு. நம்ம பிறக்கலைன்னா அதுகளுக்கு கொண்டு போட யார் இருந்திருப்பா? இத்தனை நாட்டு சர்க்கரையை எடுத்து அப்படியே தூவி விடுங்க, சுகமாக சாப்பிட்டுட்டு போவோம். அதுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ஹாப்பினஸ். அரிசியமாகவும் கலந்து போட்டேன்னா அதுக்கு நல்ல சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்த அரிசி மாவும் நாட்டு சர்க்கரையும் போட்டேன்னா அதுகளுக்கு தேவாமிர்தமாக இருக்கும். நம்ம பிறந்ததை நினச்சி அதுதான் சந்தோஷப்படும். எந்த புண்ணியாத்மா எனக்கு போட்டதோ நன்னா இருக்கட்டும்னு அது நினைக்கும். நீங்கள் 1000 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு அன்னதானம் போட்டு சக்கரை பொங்கலே போட்டாலும் யாராவது 4 குத்தம் சொல்லிட்டு போவாங்க. இப்போ புரிஞ்சுட்டா லைஃப்னா என்னன்னு? யூ நெவர் நோ வாட் டுமாரோ ஹோல்ட்ஸ். நாளைக்காக நாளைங்கிறது உனக்கு என்ன நல்லது வச்சுருக்கு இந்த உலகத்தில் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. புரியுறதா? அன்பிரடிக்டபிள். நீ ப்ரிடிக்ட் பண்ணி பாரு, நாளைக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி நீ ராத்திரியே செத்து போயிடும். அவன் எழுதுவான். நாம் என்னத்தையோ நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். இந்த பொழுது இந்த நிமிடம் சந்தோஷப்படுவோம். அவ்வளோதான். புரிஞ்சு போச்சா? இப்போது கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன். பல முறை உடைத்து உடைத்து ஒட்ட வைக்கலாம், ஆனால் ஒருபோதும் பழைய மாதிரி இருக்காது என்பதை மறந்து விடக்கூடாது. உறவுகளும் அப்படித்தான். புரிஞ்சுதா? அனாவசியமாக அடுத்த வாழை உடைக்காதீங்க. அது பழையபடி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல கிடைச்சாலும் பழையபடி கிடைக்காது. பாய்.